வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் 5000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு ஸ்வீட் ஸ்பாட். எப்படி நம்ம ஃபோனுக்கு வந்து 30,000 சொல்கிறோமோ அந்த மாதிரி 5000 அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் டிடபிள்யூஎஸ்க்கு ஃபைன். அதுக்கு மேலே போகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு செக்யூராக ஃபீல் ஆகாது. வேஸ்ட்டுன்னு நான் சொல்லிட மாட்டேன், ஆனால் செக்யூராக ஃபீல் ஆகாது. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு வருஷம் கழிச்சு அதோட பேட்டரி வாய பழக்குது, இல்லாட்டி வேலை செய்யலை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? பிராண்ட் கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. தனிப்பட்ட முறையில் அந்த பட்டு மட்டும் கிடைக்குமான்னு கேட்டாலும் அதுக்கு பதில் இருக்காது. இதுவே அதில் இருக்க பேட்டரியை மாற்ற முடியுமான்னு கேட்டாலும் பதில் இருக்காது. ஸோ இது எதுவுமே அஃபிஷியலாக நம்மளால் பண்ண முடியாது. அப்போ நம்ம இதுக்கு வந்து 10,000 20,000 கொடுத்து பட்ஸ் வாங்கணும். ஸோ அதனால தான் எனக்கு வந்து டிடபிள்யூஎஸ் அப்படின்னு எடுக்கும்போது மேக்ஸிமம் 5K அண்ட் 3K அப்படிங்கிறது வந்து டிடபிள்யூஎஸ்ல ஒரு ஸ்வீட் ஸ்பாட். அந்த இடத்துக்குள்ள நிறைய நல்ல டிடபிள்யூஎஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிடபிள்யூஎஸ் பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோ. நார்ட் பட்ஸ் 3 Pro. ஏன் ப்ரோ நார்ட் பட்ஸ் 3 Pro என்ன ப்ரோ பண்ணிச்சு? 44 மணி நேரம் பேட்டரி லைஃப் சொல்றாங்களே, ஒருவேளை அதனால சொல்றீங்களா? இல்லாட்டி இதில் 12.4 mm டைனமிக் டிரைவர்ஸ் இருக்கு அதனால சொல்றீங்களா? அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படின்னு கிடையாது. நிஜமாவே வந்து ஓவரால் குவாலிட்டி, மெட்டீரியலாக இருக்கட்டும், மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இவங்க 3000க்கு எப்படி டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபேக்டர்னால தான் நம்ம இப்போ இந்த ப்ராடக்ட்டே பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துடலாமா? போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 ஹலோ. ஸோ ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க, நான் புலம்பாத நேரமே கிடையாது. ஒரு ஆடியோ ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணுறது அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்கிட்ட எடுத்திங்கன்னா நிறைய சாம்சங் ஃபோன்ஸ் இருக்குது. சாம்சங் ஃபோன் அப்படின்னு வரும்போது அதில் எல்டேக் எல்ஹெச்டிசி மாதிரியான விஷயங்கள் அது காட்ட போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு S23 Ultra யூஸ் பண்ண போகிறேன்னு வைங்களேன், எனக்கு வந்து இதில் இருக்க சப்போர்ட் கேட்டிங்கன்னா AAC SBC தான் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் வந்து ஒரு 12.4 mm டைனமிக் டிரைவர் வந்து டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டியூனிங் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ் லவரா நீங்கள், ஸோ உங்களுக்கு டம் டிம் டப்பு டிப்புன்னு சவுண்ட் வரணும், அதில் டிஸ்டார்ஷன் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து இது நல்லா ஸ்கோர் பண்ணும். இதை தவிர நீங்கள் வேறு என்ன பண்ண முடியும்னா, பேஸை தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் வேறு நீங்கள் பண்ணலாம். தேவைன்னா நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் வழியாக, அப்புறம் இந்த ஹேமெலுடைய ஆப் வழியாக நம்ம என்னென்ன மாதிரியான கஸ்டமைசேஷன் பண்ணலாம் போது பட்டன் ஃபுல்லாக நம்ம ரீமேப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பர்சனலைஸ்டாக நாய்ஸ் ரிடக்ஷன் மாதிரியான விஷயங்கள் வேணும்னா அதையும் நம்ம டியூன் பண்ண முடியும். இதை தவிர அப்டேட்ஸ் பண்ண முடியும். அண்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. கேமிங் மோட் மாதிரியான விஷயங்களையும் கூட டேரெக்டாக ஆப்பில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு தனியாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ லெஃப்ட் ரைட்டில் வந்து நம்ம இப்போ சப்போஸ் லெஃப்ட்டில் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கலாம். ப்ளே பாஸ் வேணும்னா ப்ளே பாஸ், அண்ட் அதே மாதிரி டபுள் டேப் பண்ணால் என்ன வரணும், கேம் மோடுக்கு கூட நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ட்ரிபிள் டேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ், ஸோ ஆல்ரெடி அப்படி தாங்க இருக்குது. டிஃபால்ட்டாக எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் அவங்க பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி வந்து டச் அண்ட் ஹோல்டு, இது வந்து பிட்வீன் அதை நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி மோட் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனும் இல்லை, டிரான்ஸ்பரன்சியில் ரெண்டுமே வேணாம் அப்படிங்கிற மோட். ஸோ இதுக்குள்ளேயும் போகலாம். அண்ட் லாங் டச் அண்ட் ஹோல்டு கொடுத்தோம்னா வால்யூம் அப் வால்யூம் டவுன், லெஃப்ட்னா வால்யூம் டவுன், ரைட்னா உங்களுக்கு வால்யூம் அப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களில் எவ்வளோ பேருக்கு ஆக்சுவலாக நாய்ஸ் கேன்சலேஷனுக்குள்ளே போனால் காதெல்லாம் அடைச்ச மாதிரி கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஏன் பிடிக்கல அப்படின்னா, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகுது. ஸோ இதாங்க ஓவரால். ஓகே, இந்த டியூவல் கனெக்ஷன் சீரிஸாகவே சூப்பராக வேலை செய்யுது. டியூவல் கனெக்ஷன் 2 ஃபோனில் அட் டைம் கனெக்டடாக இருந்தாலும் எதில் நம்ம மீடியா பார்த்துட்டு இருக்கோமோ அதில் வந்து ஆக்டிவாக இருக்கும். இன்கேஸ் இன்னொரு ஃபோனில் கால் வந்ததுன்னா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ இதில் கேம் ஆடிட்டு இருக்கீங்க, டப்புன்னு அங்கே பார்த்தா ஒரு புதுசாக ஒரு வீடியோ வந்திருக்கு, ஸோ வீடியோக்கு கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே டேப் பண்ணிங்கன்னா அங்கே ஸ்விட்ச் ஆகுது. ஸோ இது மாதிரி டியூவல் கனெக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதுவும் ஒருத்தாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டு இப்போது பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் எடுக்கும்போது இந்த டிசைன் ஓகே, இந்த மாதிரி டிசைன் எனக்கு ஓகே. ப்ளஸ் கூகுளோட ஃபாஸ்ட் பேர் இருக்குது, ஸோ டக்குன்னு பேர் ஆகிடுது, அதெல்லாம் நோ ப்ராப்ளம், எந்த இடத்துலையும் எந்த இஷ்யூவும் இல்லை. பட் எனக்கு இந்த டிசைனோட இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற டிசைன் யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் ஆகுது. இந்த நார்மலாக இந்த மோதிரம்லாம் வச்சுருப்போம்ல, இந்த மாதிரி இந்த டிசைன் வந்து எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் ஆகுது. எதுனா இப்போது அப்போ இது ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. வேறு லெவல் டிசைனுங்க, உள்ளேருந்து பட் எடுக்கிறது திரும்ப வைக்கிறதுலாம் பிரச்சனையே இல்லை. பட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக நம்மளால் வந்து இயர் வேக்ஸ் இல்லாமல், அதே மாதிரி எப்பயுமே உள்ளே ப்ளேஸ் பண்ணும்போது க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், கேஸை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான பட்டில் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த டிசைன் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இந்த மாதிரி டிசைனா இல்லாட்டி இந்த மாதிரி டிசைனாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி டிசைனை ப்ரிஃபர் பண்ணுறேன். அதுக்காக இந்த மாதிரி டிசைனில் நல்ல ப்ராடக்ட் வந்திருக்குன்னா வாங்க தானே செய்யணும், வர வழி கிடையாது. இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதை கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி பேக்கெட்டில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், கஷ்டமெல்லாம் இருக்க போகிறது கிடையாது. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அண்டர் 50 grams தான். பட்டை பொறுத்த வரைக்கும் 4.4 grams வரைக்கும் வெயிட் இருக்குது. ஸோ இது எதுவுமே வந்து ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ அதான் ஃபேக்ட். இதுவே நீங்கள் ஏஎன்சிலாம் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 20 மணி நேரம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இதுலேயும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா 100% வால்யூம் வச்சு லிசன் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா 70% 80% வால்யூம் வச்சாலே ரொம்ப லவுடாக இருக்குது. 100லாம் வச்சுட்டு நம்ம என்னத்தை காதை பறி கொடுக்கவா, அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்டாக நான் இந்த பட்டை லிசன் பண்ணும்போது, இந்த பட்டில் எந்த ஆடியோ லிசன் பண்ணாலும்
50 to 60% வால்யூம் தான் டு த மேக்ஸ். அண்ட் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 40 to 50% வால்யூமில் தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவே எனக்கு வந்து மோர் தென் எனஃப் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உள்ளே இருக்கக்கூடிய பட்டுங்க, பட்டோட டிசைன் எனக்கு ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோ இருக்கு இல்லையா, பேம்பூ டயாஃப்ரம்னு ஒன்று வாங்கி வச்சிருக்கேனே, அதோட இதோட பட்டோட ஃபினிஷ் நல்லா இருக்கு. இதில் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு தடவை இதை ஹேண்டில் பண்ணும்போது தொடும்போது என்ன ஆயிடுதுன்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய அழுக்கு அதில் ஒட்டுறதில்லை. என்ன ப்ரோ இந்த அளவுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா, உண்மைங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நான் ஏஎன்சி ஆன் பண்ணியிருக்கேன்னா இல்லை, நான் ஏஎன்சி மோஸ்ட்டாக ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். இதில் வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் ஏஎன்சி அந்த ஆப்ஷன், அதாவது ஸ்மார்ட் ஏஎன்சி மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அதுவே என்ன பண்ணிக்கணும்னா, ஏரியாவை அனலைஸ் பண்ணி அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை மாற்றி உங்களுக்கு வந்து ஏஎன்சி வந்து இருக்கிறதுலே மேக்ஸ் பண்ணணுமா, மீடியம் வச்சா போதுமா, இல்லை லோ வச்சா போதுமா, அதுவே டிசைட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பட் இதில் வந்து எனக்கு இஎன்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா காதில் பிளேஸ் பண்ணதுமே கம்ப்ளீட்டாக என்னை சுற்றி இந்த என்வரான்மெண்ட்டில் என்ன இருக்கும், மினிமல் நாய்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து எனக்கு அப்படியே சப்ரஸ் ஆகிடுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். இது எதை குறிக்குது அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஃபிட் அந்த லாக் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் வந்து தெளிவாக சொல்ல முடியும். ஸோ நிஜமாவே நல்லா தான் இருக்குது, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 மைக் இருக்குங்க. 3 மைக் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, என்வரான்மெண்டல் நாய்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ ஒவ்வொரு பக்கமும் வந்து ஃபீட்பேக் எடுக்கிறதுக்குன்னே 2 மைக் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெலவெண்ட்டாகவே முக்கியமாக வேலை செய்யும். அதை தவிர ஒரு மைக் பாட்டமில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டெம்மில் பாட்டமில் இருக்கிற மைக் வந்து என் வாய்ஸை கேப்சர் பண்ணி பூஸ்ட் பண்ணுறதுக்காக வேலை செய்யும். ஸோ இதான் மொத்தம் வந்து ஒரு சைடும் ஒவ்வொரு பட்லேயும் 3 மைக் இருக்க போகுது. ஸோ அது வந்து எஃபெக்டிவாக வேலை செய்யுதா அப்படின்னா, இப்போ இந்த கால் ரெக்கார்டிங்க கேளுங்க. ஸோ அந்த பிலோ 3Kல இது நல்ல ஒரு ப்ராடக்டாக ஃபீல் ஆகுது. சரி, அதனால தான் நான் வந்து இதை கவர் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி இருக்கு, நான் வண்டியில் போயிட்டு இருக்கேன், ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு வச்சுக்கேன், காத்தடிக்க தான் செய்யுது. நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற இதுவே இல்லை. ஓகே, ஆனால் வாய்ஸ் தெளிவாக இருக்கு இல்லையா? அதான் இல்லை, அட்மாஸ்பியர் சவுண்டும் அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு அதான் சொல்கிறேன், நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கீங்கன்ற மாதிரியே எனக்கு தெரியல. ஸோ கால் ரெக்கார்டிங் கேட்டிங்களா? ஸோ இதுதான், இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன். அதாவது மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லாமே எனக்கு ஓகே. பட் வால்யூம் அதிகமாக பூஸ்ட் பண்ண டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது ரொம்பலாம் இல்லை. ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, மேபி ஒரு 1 இயர் பேக் போனோன்னா கூட இதே மாதிரியான ஆடியோ குவாலிட்டியை நம்ம வந்து ஒரு 5000 6000 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் வைங்களேன். இப்போ போக போக என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் அப்படியே 3000 நோக்கி எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ டெக்னாலஜி அப்படி தான் ஆகும். ஸோ அப்போ கேமிங்க்கு இந்த மாதிரியான டிடபிள்யூ செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால், என்னதான் இவங்க வந்து பீஸ்ட் மோட் இருக்குது அது இதுன்னு என்ன டைட்டில் வச்சு சொன்னாலும் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சிஓடி மாதிரியான கேமோ இல்லாட்டி பிஜிஎம்ஐ, அதாவது ரொம்பவே மில்லி செகண்ட் கூட மேட்டர்ஸ் அப்படிங்கிற கேமுக்குலாம் செட் ஆகாது. மற்ற கேம்ஸ்க்குலாம் ஓகே. இப்போ நான் வந்து பீச் பக்கி ஆடுறேன் அப்படின்னா ஓகே, கிளாஷ் ராயல் ஆடுறேன் அப்படின்னா ஓகே, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஆடுறேன் அப்படின்னா ஓகே, கேண்டி கிரஷ் ஆடுறேன் அப்படின்னா ஓகே. ஸோ உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமாக ஒரு மில்லி செகண்ட் கூட மேட்டர் தாங்க அப்படின்ற மாதிரியான கேம்ஸ்க்குலாம் இது செட் ஆகாதுங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். 3000 ரூபாய், ஏன்னா 3299 ரூபாய்க்கு இது இருக்குது. அண்ட் ஆஃபர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, 3000 ரூபாய் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி 3000 ரூபாய் கீழே வந்ததுன்னா வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், தாராளமாக இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன், இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சரியா? வேற ஏதாவது டவுட் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அண்ட் இவங்க வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கிளைம் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால், கேஸு பட் எல்லாம் உள்ளே இருக்கும்போது 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 11 மணி நேரம் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சீரியஸாகவே, அதாவது சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான ஆஸ்பெக்ட்லையும் பெரிய ப்ரோவாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ ஓவரால் பில்டு குவாலிட்டி, மெட்டீரியல், எக்ஸ்பீரியன்ஸ், ஃபிட்டு எல்லாமே வந்து ப்ரோவாக தாங்க இருக்குது. சரியா? இப்போ காம்படிஷன் தான் மேட்டர்ஸ். உங்களுக்கு யார் வேணும், எந்த பட்டு வாங்கணும்? ஏன்னா ரியல்மிலேயே ஒரு சில சமயங்களில் இதே 3000 ரூபா பக்கத்துலேருந்து எல்டாக்கோடலாம் ஒரு சில பட்ஸ் கிடச்சிரும் அப்படின்னும் போது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். டியூவல் டிரைவரே சம்டைம்ஸ் ஆஃபரில் வருதுன்னும் போது திரும்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இந்த வீடியோ பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, பட்ஸ் 3 ப்ரோ பற்றி மட்டும் பேச இல்லை, இந்த 3000 to 5000 இதுதான் வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட். அதுக்கு மேலே போகிறது வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிற கேள்வியை உங்ககிட்ட வைக்கலான்ட்டு தான். ஓகே, சரி, ஓகே. ஸோ பார்க்கலாம் இது தொடர்ந்து இன்னொரு பதிவில். அண்ட் வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு இந்த பட்டை பற்றி தெரியணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது தொடர்ந்து இன்னொரு பதிவில் நம்ம இந்த மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸை எடுத்து அதுக்கான பதிலாக கூட பண்ண முடியும். பார்க்கலாமா? பை.